Hi, this is Jayanti. இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதுவும் ரேஷன் அரிசியை வச்சு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இது மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாத நேரத்தில் நாங்கள் சமயோசிதமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாங்கள் நிறையா டிஷ்ஷஸ் போட்டுகிட்டே வரோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பச்சரிசி 2 கப், இட்லி அரிசி 1 கப், சாதம் 1 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், அரிசியோடு போட்டு அரைக்க 1/4 மூடி தேங்காய், சுகர் 2 டேபிள் ஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், பாசிப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசி இது ரேஷன் அரிசி தான். இப்போ இதை போட்டுக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி, நம்ம நார்மலாக இட்லிக்கு ஊற வைப்போம்ல, அந்த இட்லி அரிசியை 1 கப் போட்டு இதை நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். 1/4 மூடி தேங்காவை மேலே இருக்க அந்த தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம்ல இந்த வெந்தயமும் உளுந்தும், அதை முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். இது பெரிய ஜாரில் போட்டோம்னா நல்லா அரையாது. அதனால தான் நான் சின்ன ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நம்ம ஊற வச்சோம்ல அந்த அரிசியை இப்போ நான் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக அரிசி உளுந்து அரைக்கும் போது நம்ம கிரைண்டரில் தான் அரைப்போம். நிறையா இருக்கும்ல, ஒரு 4 நாளைக்கு அரைப்போம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ஒரு கிண்ணத்தில் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது முந்தின நாள் ரைஸ் தான். நான் தண்ணிலாம் ஊற்றி வைக்கல, அப்படியே தான் வச்சுருந்தேன். அந்த ரைஸையும் சாப்பாடையும் போட்டு இதோடு நல்லா நம்ம மைய அரைச்சிக்கலாம். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க. நல்லா வழவழன்னு அரைச்சிக்கணும். இப்போது நம்ம முதல்ல அரைச்சி வச்சோம்ல இந்த உளுந்தையும் தேங்காவையும், அதையும் இது கூட போட்டு நம்ம இதையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் மாவு 3 மடங்கு பெரிய பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா நம்ம கையாலேயே கரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க விட்டுறலாம். நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுருந்தேன். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் மாவு. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் மாவு போடணும், இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிடும். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆப்ப சோடா போட்டுக்கிறேன். நீங்கள் ஆப்ப சோடா போடலைன்னா கூட இது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். இந்த சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனால் இதில் மைல்டாக தான் இருக்கும் ஸ்வீட்னஸ். இந்த மாவு இந்த இட்லி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. இது சண்டேஸ்லலாம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் உளையாப்பம்னு சொல்லுவாங்க. இது எல்லா அக்கேஷனுக்கும் எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சமயோசிதமாக இருக்கிற பொருளை வச்சு நல்ல நல்ல டிஷ்ஷஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஹைலைட்டே இந்த பாசிப்பருப்பு தான். இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். நம்ம காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணும்போது நம்ம ஊற வச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும். இதை ஊற வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே அப்படியே நம்ம கார்னிஷ் பண்ணுற மாதிரி தூவிக்கலாம்.
அதே மாதிரியே கொஞ்சம் தேங்காவும் துருவி வச்சுருக்கேன், அதையும் அது மாதிரி இதுக்கு மேலே நம்ம தூவிக்கலாம். இப்போ அடுத்த தட்டில் இன்னொரு விதமாக ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் போட்ட மாதிரியே இதுக்கு பாசிப்பருப்பு போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் நாட்டு சர்க்கரையாச்சும் இல்லை வெல்லத்தை பொடிச்சாச்சும் இதுக்கு மேலே போட்டு இதை நம்ம வேக வச்சு வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்களா இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி அதை சாப்பிடும்போது சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரைக்கு மேலே தேங்காய் பூ தூவி இட்லி குக்கரில் உள்ளே வச்சு நீங்கள் ஒரு 7-8 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ சுட சுட எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்த்தாலே டெம்டிங்காக இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அதுவும் நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்சது தானே, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம், குழம்புலாம் எதுவுமே வேணாம், இது அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொன்று பாருங்களேன், நம்ம சம்டைம்ஸ் வந்து அரிசி உளுந்து ஊறப்போட போவோம், உளுந்து வந்து கொஞ்சோண்டு இருக்கும், ஐயோ இன்றைக்கி இட்லிக்கு ஊறப்பட முடியாதே அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இருக்கிற அந்த 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தையும் கொஞ்சம் வெந்தயத்தையும் ஊற போட்டு இந்த மாதிரி பச்சரிசியும் கொஞ்சம் இட்லி அரிசியும் ஊற போட்டிங்கனாலே இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஷ் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே சேஃப், பாய்.